மாற்றுத்திறனாளி ஒரு ஊனமாக இருக்கிறீங்கன்னா கூட செம தலைவா நீங்கள் அப்படின்னு உற்சாகம் தான் படுத்தி நம்ம வாழ்க்கையில் பழக்கம். நம்மளை ஏதாவது ஹேட் பண்ண மாட்டோம். அப்போ இந்த மாதிரி நம்பிக்கையோடு வந்திருப்பான். ஹேர் டை அடிச்சு கலர் அடிச்சு மீசியை ட்ரிம் பண்ணி பாவம் துணி கிணியெல்லாம் 15 நாளைக்கு எடுத்து போட்டு அப்படியே சும்மா சிக்கின்னு பியூட்டி பார்லர் போயிட்டு வந்து உட்காந்து 2வது வாரத்துலேயே இருங்க ஃபஸ்ட்டு லெட்ரு வரும். எனக்கெல்லாம் 2வது நாள்லேயே வந்துருச்சு. என்ன தெரியுங்களா வச்சு, முட்டாள் இந்த வீட்டில் முட்டாளா சீட்டா, ஆமாம் முட்டாள் அப்படின்னு ஒரு 8 பேர்த்த தேர்ந்தெடுக்கிட்டாங்க சார். முதல் இருக்கிறது 16 பேர் சார். 12 பேர் என் மூஞ்சியில் விட்டுறான் சார் வந்து. சார் 2வது நாள்ல நான் உங்களுக்கு புரியுதா? இதை பத்தி என்னடா தெரியும் காரணம் சொல்லுவாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி தான் ஹாப்பி பர்த்டே கதை தான். ஹாப்பி பர்த்டே சொன்னல சார். இப்போ நம்மளாம் ஒரு ஹாப்பி பர்த்டே போட்டோம்னா, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள், அன்பு தங்கமே, வருங்காலம் சீரும் சிறப்பு பெற்று பெற்றோர் பெருமை விட உற்றார் உணர்வுகள் போட்டிட வருங்காலம் எல்லாம் வசந்தமாய் தென்றல் வீசிடன்னு கதை எழுதுவோம்ல. அதுக்கு அவன் ஒரே ஒரு TY தேங்க்யூ கியூ. உங்க அம்மா அப்பா உன்னை கஷ்டப்பட்டு பெற்றதுக்கு நான் 30 வருஷத்துலாம் நினைச்சு 8 வரி எழுதுறேன் குயின் அப்படிமா ஒரே ஒரு முடியலையா சார்? ஓகே. அப்புறம் ஒருத்தன் சார் எனக்கு ஃப்ளைட்டில் பார்த்தேன் சார், போயிட்டு வாங்க சார், எப்போ ஃப்ளைட் வந்து இப்போ தான் கிளம்பிட்டேன், ஜி சேஃப் ஜெர்னி அப்படின்னு தான் சொல்லுவான். டேக் கேர் சேஃப் ஜெர்னி, போய் பார்த்துட்டு கூப்பிடுங்கன்னு. அவன் எப்படி எழுதியிருக்காங்க எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு ஒன்றுமே புரியல. சேஃப் ஜெர்னி SF சரிங்களா, see you soon அதுக்கு SFSS பாஸ்போர்ட் மாதிரி ஆயிடுச்சு. KP அது KT சார் இன்னும் வச்சிருக்கேன். என்ன அர்த்தம்னு கேட்டா